டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. அமெரிக்காவின் நியூயார்க் மேயராக இருந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்த எரிக் ஆடம்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் மேயர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜனநாயக கட்சி சார்பில் உகாண்டாவில் பிறந்து நியூயார்க் நகரில் வளர்ந்த 34 வயதான இந்திய வம்சாவளி ஜோஹ்ரான் மம்தானி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து டிரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கர்டிஸ் ஸ்லிவா போட்டியிட்டார். கடந்த நவம்பர் மாதம் நடந்த இந்த தேர்தலில் மம்தானி அபார வெற்றி பெற்றார். 1969 ஆண்டிற்கு பிறகு நியூயார்க் நகரத்தில் 20 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்ற முதல் வேட்பாளராகி மம்தானி வெற்றி பெற்றார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க் நகரத்தின் இளம் மேயர் எனும் பெருமையை பெற்ற அவர் ஜனவரி 1 நியூயார்க் மேயராக பதவியேற்றார். இதன் மூலம் 34 வயதில் நியூயார்க் நகர மேயராக பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம். குரான் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதல் மேயர் என பல சிறப்புகளை பெற்றுள்ளார் மம்தானி. Zohran Kwame Mamdani. இவரது தாய் புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க திரைப்பட இயக்குனர் மீரா நாயர். பத்மபூஷன், கான் திரைப்பட விருது என உயரிய விருதுகளை வென்றுள்ளார். இவரின் தந்தை புகழ்பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் மஹ்மூத் மம்தானி ஆவார். 5 வயதில் இவரது குடும்பம் தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது. பின் அவரது 7 வயதில் நியூயார்க்கிற்கு குடிபெயர்ந்தனர். அங்கே உள்ள பிரான்ஸ் உயர்நிலை அறிவியல் பள்ளியில் பயின்றார். 2014 போர்டன் கல்லூரியில் ஆப்பிரிக்க ஆய்வுகளில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின் 2018 இவர் அமெரிக்க குடிமகன் ஆனார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜோஹ்ரான் மம்தானி அதிபர் டிரம்பின் கொள்கைகளையும் டிரம்பையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். உலகின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக மம்தானியை கொண்டு வர முடியாது என அதிபர் டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.